வணக்கம் அன்புநேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதையும், நல்ல ஒரு எண்ணத்தையும், நல்ல ஒரு அதிர்வலைகளையும் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த பதிவுகள் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ், வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாய்ஸ் ரெக்கார்டு, இது எல்லாமே கேட்கும்போது நம்முடைய கணிப்புகள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பதிவு சிம்மம் ராசியில் பிறந்த அன்பு உள்ளங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவால் சிம்ம ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி கொடுத்தோம், மனசார வாங்கிக்கிட்டீங்க. எல்லாருமே இந்த ஆஃபரில் தான் இப்போ அதிக பேர் வாங்கிட்டுருக்கீங்க. சரிங்களா, நம்ம இலவசமாக ஆன்மீக பொருள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அதனால் ஆஃபரில் நிறைய பேர் வந்து இப்போ இந்த மூலிகை சாம்பிராணி வாங்கிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு முறை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த நல்லது நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் லைஃப்பில் அதற்கான அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அப்போ நீங்கள் தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அப்படி தான் எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்க. சரி, ஓகே. இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு விஷயத்தை பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்கள், உங்களுக்கு நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்த சொல்கிறேன். அஷ்டம சனியை மறந்துடுங்க. என்னங்க அஷ்டம சனியை மறந்துடுங்க? ஆமாம், இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பது அஷ்டம சனி, கரெக்டாக? இந்த அஷ்டம சனியின் ஆரம்ப கட்டத்திலேயே சிம்மராசிக்காரர்களுக்கு பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான சந்தேகங்களும் உங்கள் மனதில் தோன்றி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, வீட்டில் அப்பாக்கோ அம்மாக்கோ அல்லது வீட்டில் ஏதேனும் ஒரு நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். உடல்நிலை சார்ந்து சில ப்ராப்ளத்தை எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதை நம்ம சொல்கிறப்பா, இந்த எல்லா ராசிக்காரர்களுக்குமே நம்ம அந்தந்த காலகட்டம், அந்தந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மட்டுமல்ல, அதாவது இந்த மாதத்தின் வரக்கூடிய மாதத்தின் முதல் பகுதி முழுவதுமே சூரியன் உங்கள் ராசியில் வலுவாக இருக்கிறார். இது ரெண்டுமே உங்களுக்கு யோக அமைப்பு தான். சரிங்களா? ஆனால் ஆரம்பத்தின் முதல் பகுதி சுக்கிரனால் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், செலவுகள், திடீர் செலவு, அதுதான் இங்கே யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா திடீர் செலவு. என்னங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்றீங்களா? ஆமாம், எதிர்பாராத செலவுகள் சிம்ம ராசிக்காரர்களை அடிக்கடி ஒரு ஆட்டங்காட்டி வச்சிட்ருக்கும். சரிங்களா? அதே போல் வண்டி வாகனங்கள் பழுது, இப்போ இது அதிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராப்ளத்தில் இதுவும் ஒன்று. நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி என்னன்னு தெரியலிங்க, திடீர்னு இப்போ செலவு வச்சுக்கிட்டே இருக்குது. நானும் சரி பண்ணிகிட்டே இருக்கேன், இல்லை வேறு வண்டி வாங்கலாமா, வண்டி வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது இந்த நேரத்தில். அதை நீங்கள் டியூவில் எடுக்கிறீங்களோ, இஎம்ஐயில் எடுக்கிறீங்களோ, அல்லது ஃபுல் கேஷ் போட்டு எடுக்க போகிறீங்களோ. ஆனால் ஏன் இதை நான் வந்து இஎம்ஐலையும் எடுத்தாலும் எடுக்கலாம், ஃபுல் கேஷும் கொடுத்து எடுக்கலாம் அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, இதே ராசியில் இந்த அஷ்டம சனியில் நல்லதை பெறக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சரிங்களா? எல்லா கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க. அவரவர்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும். அந்தந்த கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்குது, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்றதை பொறுத்து அவரவர்களுடைய வாழ்க்கையில் அதற்கான மாற்றத்தை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரமாக இது இருக்கும். அதான் நான் சொன்னல, ஒன்று இஎம்ஐயில் வாங்கிடுவீங்க, இல்லைனா ஃபுல் பேமெண்ட்டே கொடுத்து கூட எடுத்துருவீங்க. அப்போ வாகனம் வாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வாகனத்தை நீங்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டிய நேரம். நல்லா பாருங்கள், கரெக்டாக ஓட்டிகிட்டு போவீங்க, திடீர்னு ஒருத்தர் ஆர்னடியாக முன்னாடி வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திடுவாங்க. உங்களுக்கு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகும், கோவம் வரும். இந்த மாதிரி நம்ம சரியாக இங்கே பயணத்தை மேற்கொண்டாலும் வண்டி வாகனங்களை இயக்கினாலும் ஆப்போசிட்டில் வரக்கூடிய நபர்கள் அஜாக்கிரதையாக இந்த நேரத்தில் நம் முன் தோன்றக்கூடிய காலமாக இது இருக்குது. அது அவங்களுக்கும் ப்ராப்ளம் தான், நம்மளுக்கும் ப்ராப்ளம் தான். அதனால் ரொம்ப கவனமாக வாகனங்களை செலுத்த வேண்டிய நேரம். அது மட்டும் இல்லாமல் பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொன்னேன், அஷ்டம சனியை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அஷ்டம சனி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டம் நான் போன வருஷம் 2024 நான் சொன்னேன், சிம்ம ராசிக்காரங்க இந்த அஷ்டம சனியில் தான் நீங்கள் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு, பணம் சார்ந்து. சரிங்களா?
1.5 வருஷம் அஷ்டம சனி செயலற்று இருக்கும். எப்படின்னா, எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை சாதாரண தன்னம்பிக்கை இல்லை. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பை இந்த கட்டத்துக்கு நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் காரணம். உங்கள் மனசில் உள்ள உங்கள் நம்பிக்கை தான். சும்மா சாதாரண நம்பிக்கையெல்லாம் கிடையாது. யாராலையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான் இந்த சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள், சிங்கம் போன்றவர்கள். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அப்படியே ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா தனியாக தெரிவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்கள், எல்லாத்தையும் முன்னெடுத்து வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த திறமை கொண்டவர்கள். ஆனால் அவ்வளவும் ப்ளஸ் எல்லாம் இருக்கிறனால தான் அது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு மைனஸாகவும் மாறிடுது. எப்படின்னா, நிறைய எதிரிகளும் மறைமுக எதிரிகளும் நேர்முக எதிரிகளும் இவங்க தடுமாறி கீழே விழுவாங்கன்னு கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு இவங்க லைஃப்பில் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க லைஃப்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாருங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக தான் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்னு. உங்களை சுற்றி, அதாவது ஒரு கேரம் போர்டுக்குள்ளே எப்படி ரெட் காயினை சுற்றி எல்லா காயின்களும் அதை எப்படியாவது உள்ளே தள்ளணும்னு சொல்லி போராடிட்டு இருக்குமோ, அதே போல தான் சிம்மராசிக்காரங்க. அவர்களை சுற்றி பலரும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க இவங்க எப்போ தடுமாறி கீழே விழுவாங்க அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப வேகமாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். பேச்சுக்கள் முக்கியமாக மனசில் பட்டதை வெளிப்படையாக யாராக இருந்தாலும் பயப்படாமல் பேசக்கூடிய நபர்கள் நீங்கள். அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் தோற்று போவீங்க அப்படின்னா, என்னைக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை உங்களுக்கே குறைகிறதோ, இது சிம்ம ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கைக்கான கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இதுதான். என்னென்னா, என்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க தோற்று போகிறாங்கன்னா, அவங்க மேலே உள்ள நம்பிக்கையை அவங்களே என்னைக்கு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களே என்னைக்கு குறைச்சிக்கிறாங்களோ, அவங்களே என்னைக்கு அந்த தன்னம்பிக்கையை இழக்கிறார்களோ, அன்று சிம்மராசிக்காரர்கள் சரிவை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அடுத்த கட்டத்துக்கு சமாளித்து வந்துடுவாங்க. இப்போ வரைக்கும் வந்திருக்கீங்க, ஆமாவா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அப்படிப்பட்ட பயணங்களை கடந்து வந்த நீங்கள் தான் அனைத்தையும் பெற தகுதி உள்ள நபராக ஒரு கட்டத்துக்கு மேலே மாறுறாங்க. சிம்மராசிக்காரங்க ஏன் ஆளுமை திறன் கொண்டவர்கள் பெரிய இடத்துல இருக்காங்க, நம்ம நாட்டையே ஆண்ட இந்த ராசிக்காரர்கள் ஏன் அவ்வளோ பெரிய இடத்துக்கு எப்படி போனாங்கன்னா, அவர்கள் வைராக்கியம் கொண்டவர்கள். சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப வைராக்கியம் கொண்டவங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க லைஃப்பில் அதை அப்படியே வைராக்கியமாக வச்சுக்குவாங்க. அதே இடத்துல நான் வந்து நிற்கிறேன், தனியாக வந்து நிற்கிறேன், முன்னேறி காட்டுறேன், வெற்றி பெற்று காட்டுகிறேன். யார் யாரெல்லாம் பார்த்து சிரித்தார்களோ அவர்கள் எல்லாம் இவங்க நடந்து வரப்போ ஓடி ஒளிகிற அளவுக்கு இவங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரங்க. ஆனால் இது எல்லாம் இவ்வளோ ப்ளஸ்ஸு இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நடந்த சோதனைகளையும் வேதனைகளையும் நினச்சி நீங்கள் வீக் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கான சரிவுக்கான நேரம் அப்படின்னு அர்த்தம். 45 நாட்கள் அமோகமான காலகட்டம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, போய் உங்கள் கேலண்டரில் குறிச்சிக்கோங்க. சிம்ம ராசி நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு அடுத்த 45 நாள் எந்த அளவுக்கு உங்களால் பாசிட்டிவாக யோசிக்க முடியுமோ எல்லாமே நல்லதாக யோசிங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க, ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம சில பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கோம், ஐயா இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னா, இப்போ உங்களுக்கான உறவுகள், உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் மேலே உயிராக இருக்காங்க, அன்பு பாசமாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெளி வட்டாரத்தில் தொழில் ரீதியாக, வருமானம் ரீதியாக, வெளி வட்டாரங்களில் பழகக்கூடிய பழக்க வட்டாரங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும். எப்போவுமே யார்கிட்ட க்ளோஸாக இருக்கீங்களோ உங்கள்கிட்ட ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் இந்த நம்பிக்கை துரோகத்தால் தான் சிம்மராசிக்காரர்களை வீழ்த்துகிறார்கள். அதுதான் சரியான ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அடியாக விழுந்துருது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் தயவு செஞ்சு வெளிநபர்களாகட்டும்,
இல்லை ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் பழகிறேன்னு சொல்லி யார் மேலேயும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வச்சிடாதீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வேலை எந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தெளிவாக தெரிவிச்சிடணும். இதுதான் விஷயம், இப்படி இருந்தால் தான் நான் பண்ணுவேன், இப்படி இல்லை, இப்படி இந்த விஷயங்கள் இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு முன்கூட்டியே வேலை ரீதியாக தொழில் ரீதியாக பழகக்கூடிய நபர்களிடம் நீங்கள் வெளிப்படையாக பேசிடணும். இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் கோவப்படுற மாதிரி, நீங்கள் டென்ஷன் ஆகுற மாதிரி, நீங்கள் குழப்பமடைய மாதிரி சில விஷயங்களை பண்ணிவிட்டு உங்களை கோவப்பட வச்சு பேச வச்சு உங்களை கெட்டவனாக்கி விட்டு அவங்க நல்லவங்களாகிடுவாங்க. அவ்வளவு ஏன் சிம்மராசிக்காரர்களுக்கு பிறந்து வளர்ந்த குடும்பத்திலேயே நிறைய எதிர்ப்புகள் வரக்கூடிய காலமாகவும் இருக்குது. ஆமாவா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள். சிம்மராசிக்காரங்க பற்றி போட்டாவே இந்த ஒரு வார்த்தைக்காகவே நிறைய பேர் கமெண்டில் சொல்லுவாங்க, ஆமாம் எங்கள் வீட்டிலே எனக்கு எதிரிகள் இருக்காங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனே எனக்கு எதிரியாக இருக்காங்க, தம்பியே எதிரியாக இருக்காங்க, அக்காவே எதிரியாக இருக்காங்கன்னு சொல்லி கூட பிறந்த பிறப்புகள் கூட சில பேருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இவர்கள் பேச்சுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய நபர்கள் ஃபேமிலியிலே இருப்பாங்க. அப்போ ஃபேமிலியிலே இருக்காங்கன்னா அப்புறம் சொந்த பந்தத்தெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது? இதனால தான் பெரும்பாலும் சொந்த பந்தத்தோட கனெக்டே ஆக மாட்டாங்கிறாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. சரிங்களா? குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்மார்ட் ஒர்க் தான் நல்லா கை கொடுக்கும், நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 கிரகங்களும் வலிமையாக இருக்கும் சுபமாதமாக இருக்குது. ஆகவே அற்புதமான இந்த மாதத்தை தவறாமல் சரியாக பயன்படுத்திக்கோங்க. செப்டம்பர் மாதம் அற்புதமான மாதம் பாருங்கள், 4 கிரகங்களின் வலிமையான ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான இந்த நேரத்திற்கான ஒரு வரி பலன். என்னன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நீங்கள் ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு உச்சத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னாவே ஒரு 100 குடும்பத்தை வாழ வச்சுருவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, முன்னேற்றம் கையில் பிடிச்சிட்டாங்கன்னா சட 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 சடன்னு ஏறி நின்றுருவாங்க. யாரும் எதிர்பார்க்காத இடத்துக்கு போய் நின்றுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள வெறியும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ வயசு ஆனால் என்ன, 50 வயசு ஆனால் என்ன, 60 வயசு ஆனால், இந்த ராசியில் பிறந்தவங்களை போய் பாருங்கள், 50 60 வயது ஆனாலும் அந்த துடிப்பும் அந்த வேகமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்ட. ஒரு நொடி கூட அமைதியாக இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஐயா, எல்லா ராசிக்காரர்களிடமும் நல்ல பண்புகளும் நிறைய பேர்த்திட்ட இருக்கும், சில கெட்ட பண்புகளும் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. இங்கே எல்லாருமே இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே அற்புதமானவர்கள் அப்படின்னு நான் சொல்லலை. இதே ராசியில் சில மோசமான நபர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எல்லா கேட்டகரி நபர்களுமே இருப்பாங்க. ஆனால் இந்த ராசிக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் தான் அவங்க நல்ல நிலைமை அடைவாங்க அப்படின்னா அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகும். இந்த ராசிக்கு ஒத்து வராத சில விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கையில் பிடிக்க முடியாது. கோபப்படுறது, முன்கோபப்படுறது, ஒருத்தர் உடனே நம்பிடுறது, வார்த்தைகளை கவனம் இல்லாமல் கோபத்தில் சிதற விட்டுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே போல் கடமை, இவங்களுடைய யார் என்ன இவங்களுக்கு எதிராக மாறினாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதாவது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரியாகவே ஒருத்தர் மாறிட்டாலும் அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க உங்களுக்கு பண்ண நல்லதை நினச்சாதான் நீங்கள் திரும்ப அவங்களுக்கு நல்லது பண்ணிடுவீங்க. அந்த மனசு இருக்கிறனால தான் கடவுள் உங்கள் பக்கம் நிற்கிறார். சரிங்களா? அந்த மனது இல்லாத நபர்களிடம் இன்றைக்கி 1000 விஷயம் போய் சேர்ந்தாலும் நாளைக்கு நிலையாக நிற்காது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள், நல்ல எதிர்காலத்திற்காக வாழக்கூடிய போராடக்கூடிய நபர்கள். இந்த காலகட்டம் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு 4 கிரகங்களும் வலிமையாக உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கு கை கொடுக்குறாங்க. செப்டம்பர் மாதத்தை அற்புதமாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறிவாங்க. இங்கே நான் ஒவ்வொரு பதிவுகளில் நான் சில டைம் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு மாதமும் அந்தந்த ராசிக்கான பலன்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. சிம்ம ராசிக்கு செப்டம்பர் மாதம் ஆஹா ஓஹோன்னு பல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க தான்.
ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நடக்கணும்னா அந்த மாற்றத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்கள் லைஃப்பை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் ரிசல்ட் கையில் கிடைக்கும். இங்கே எதுவுமே சும்மா கிடச்சிடாது. அதற்கான முதல் அடி நம்ம தான் எடுத்து வைக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் நம்மை நோக்கி 2 அடி முன்னாடி வரும். இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க. எந்த மனநிலையில் நம்ம சேனலை பார்க்க வந்தாலும் பார்த்து முடிக்கும்போது அடுத்து விடியக்கூடிய காலை உங்களுக்கான காலை அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. இனி உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கும். அந்த நல்லதை நீங்களே அமைச்சுக்குவீங்க. வேறு யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்களே உங்கள் லைஃப்பில் நல்லதை கொண்டு வந்துடுவீங்க. அதற்கான அதிர்வலைகள் இனி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இனி யாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.